Political parties அரசியல் கட்சிகள். Political parties are an essential part of democracy. மக்களாட்சி அரசாங்கத்தில் அரசியல் கட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. Parties are the link between government and the people. இந்த அரசியல் கட்சிகள் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. மீனிங் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சி என்பதன் பொருள். A political party is an organization formed by a group of people with a certain ideology and agenda to contest elections and hold power in the government. ஒரு அரசியல் கட்சி என்பது அரசாங்கத்தில் ஆதிக்கம் செலுத்துவதற்காக தேர்தலில் போட்டியிடுவதற்கான நிகழ்ச்சி நிரல்களையும் குறிப்பிட்ட கொள்கைகளையும் கொண்ட மக்கள் குழுவின் அமைப்பாக காணப்படும். A political party has three components: a leader, active members and the followers. தலைவர், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் என்னும் 3 அங்கங்களை ஒரு அரசியல் கட்சி பெற்றுள்ளது. Do you know? உங்களுக்கு தெரியுமா? How is the President of India elected? இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? The President of India is elected by the members of an electoral college consisting of அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட தேர்தல் குழாம் அதாவது எலக்டோரல் காலேஜ் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் First one, the elected members of both houses of parliament. பாராளுமன்றத்தின் இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். Second one, the elected members of the legislative assemblies of all the states and union territories in India. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்படி 2 விதமாக நாம் இந்திய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கின்றோம். நோட் குறிப்பு. The members nominated to either House of Parliament or the legislative assemblies of states are not eligible to be concluded in the electoral college. அதாவது பாராளுமன்ற இரு அவைகள் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் இக்குழுவில் அங்கம் இடம்பெற மாட்டார்கள். அவங்க 2 பேருமே இடம்பெற முடியாது. Second one, types of a party system. கட்சி முறையின் வகைகள். There are 3 types of party system in the world, namely உலக கட்சி முறையினை 3 வகைகளாக வகைப்படுத்தலாம். First one, single party system in which one ruling party exists and no opposition is permitted. ஒரு கட்சி முறை. Single party system means ஒரு கட்சி முறை. ஒரே ஒரு ஆளும் கட்சி மட்டும் பங்கு பெறுவது ஆகும். இம்முறையில் எதிர்கட்சிகள் அனுமதிக்கப்படுவதில்லை. சைனா, கியூபா, the former USSR அதாவது Union of Soviet Socialist Republics are the examples for the single party system. அதாவது சீனா, கியூபா, முன்னாள் சோவியத் யூனியன் இது எல்லாமே ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. Second one, two-party system in which only 2 major parties exist, for example USA, UK. அதாவது இரு கட்சி முறை, இரு முக்கிய கட்சிகள் மட்டுமே பங்கு பெறுவது. எடுத்துக்காட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மற்றும் இங்கிலாந்து. Third one, multi-party system in which there are more than 2 political parties, for example India, Sri Lanka, France and Italy. அதாவது பல கட்சி முறை, 2ற்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கு பெறுவது ஆகும். எடுத்துக்காட்டு இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி இந்த நாடுகளெல்லாம் பல கட்சி முறை நடைமுறையில் உள்ளது. Types of political parties அரசியல் கட்சியின் வகைகள்.
Political parties in India are classified according to their area of influence into two main types. இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளானது செல்வாக்கு பெறும் பிரதேசத்திற்கு ஏற்ப இரு முக்கிய பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் அண்ட் செகண்ட் ஒன் ஸ்டேட் பார்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் தேசிய கட்சிகள், இரண்டாவது மாநில கட்சிகள். Political parties அரசியல் கட்சிகள் divided into two types. First one national தேசிய கட்சிகள், second one state மாநில கட்சிகள். நேஷனல் வந்து இன்னும் two types டிவைட் பண்ணுறோம். First one ruling party அதாவது ஆளும் கட்சிகள், second one opposition எதிர்கட்சிகள். அடுத்து ஸ்டேட் லெவலில் ரெண்டாக இருக்குது. ஒன்று ரூலிங் பார்ட்டி, நெக்ஸ்ட் ஒன் எதிர்கட்சிகள் ஆப்போசிஷன். இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். National parties தேசிய கட்சிகள் a party which is recognized as a state party in at least 4 states is recognized as a national party. ஒரு கட்சி குறைந்தது 4 மாநிலங்களிலாவது மாநில கட்சி என்ற தகுதியை பெற்றிருக்குமானால் அது தேசிய கட்சி என்ற தகுதியை பெறுகிறது. Every party in the country has to register with the election commission while the commission treats all the parties equally. அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்தல் வேண்டும். இந்திய தேர்தல் ஆணையம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சமமாக பாவித்த போதிலும் these parties it offers some special facilities to state and national parties. இது வந்து சில சிறப்பு சலுகைகளையும் வழங்குகிறது. எந்த மாதிரி கட்சிகளுக்கு, தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் சில சிறப்பு சலுகைகளையும் இந்திய தேர்தல் ஆணையமானது வழங்குகிறது. These parties are given a unique symbol. அதாவது இக்கட்சிகளுக்கு தனித்தனி சின்னங்களை வழங்குகிறது. These parties are given a unique symbol. Only the official candidate of the party can use the election symbol. அதாவது ஒரு கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் மட்டுமே அக்கட்சியின் சின்னத்தை உபயோகிக்க முடியும். In 2017 there were 7 recognized national parties. அதாவது 2017 நிலவரப்படி தேசிய கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் பார்த்தோம்னா 7 இருக்குது. மொத்தம் 7 நேஷனல் பார்ட்டிஸ் இருக்குது 2017 ஆண்டு நிலவரப்படி. Next one, state parties, மாநில கட்சிகள். Other than the 7 national parties, most of the major parties of the country are classified by the election commission as state parties. 7 தேசிய கட்சிகளை தவிர நாட்டின் பெரும்பான்மையான முக்கிய கட்சிகளை மாநில கட்சிகளாக தேர்தல் ஆணையம் வகைப்படுத்தியிருக்கிறது. These are commonly referred to as regional parties. இக்கட்சிகள் பொதுவாக பிராந்திய கட்சிகள் என்று குறிப்பிடுகின்றோம். A party is recognized as a state party by the Election Commission of India based on certain percentage of votes secured or a certain number of seats won in the Assembly or Lok Sabha elections. மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இடங்களை வெற்றி பெற்ற அல்லது குறிப்பிட்ட சதவிகித வாக்குகளை பெற்றதன் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியை மாநில கட்சியாக அங்கீகாரம் அளிக்கின்றது. Next one, recognition to the parties. கட்சிகளின் அங்கீகாரம். For getting recognition as national party, a party has to fulfill any one of the following criteria. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தேசிய கட்சி எனும் பங்கு பெற பின்வரும் முறைகளில் ஏதேனும் ஒன்றை நிறைவு செய்திருத்தல் வேண்டும். First one, at least 6% votes in at least 4 states and members to the Lok Sabha.
மக்களவை தேர்தலிலோ அல்லது மாநில சட்டசபை தேர்தலிலோ குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான மொத்த செல்லத்தகுந்த வாக்குகளில் குறைந்தபட்சம் 6% பெற்றிருக்க வேண்டும். Second one, in the election of Lok Sabha, at least 2% members from at least 3 states are elected to Lok Sabha. மக்களவையில் குறைந்தபட்சம் 2% இடங்களில் வெற்றி பெற வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். Third one, recognition as a state party at least 4 states. குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். Functions of political parties. அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள். Parties contest elections. கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுகின்றன. In most democracies, elections are fought mainly among the candidates put up by political parties. அதாவது பெரும்பாலான மக்களாட்சி நாடுகளில் கட்சிகளால் நிறுத்தப்படும் வேட்பாளர்கள் இடையேதான் கடும் போட்டிகள் நிலவுகின்றன. Parties put forward their policies and programs before the electorate to consider and choose. கட்சிகள் தங்களை தேர்ந்தெடுக்க அவர்களது கொள்கைகளையும் திட்டங்களையும் தேர்தல் தொகுதிகளில் முன்னிறுத்துகின்றனர். Parties play a decisive role in making laws for a country. நாட்டில் சட்டங்கள் இயற்றுவதில் அரசியல் கட்சிகள் முக்கிய பங்களிப்பு செய்கின்றன. Formally, laws are debated and passed in the legislature. அதாவது முறையாக சட்டங்கள் நாடாளுமன்றங்களிலும் சட்டமன்றங்களிலும் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுகின்றன. Parties form and run the governments. அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தினை அமைத்து அவற்றை வழிநடத்துகின்றனர். Those parties that lost in the elections play the role of the opposition to the party or a group of coalition parties in power. By voicing different views and criticizing the government for its failures or wrong policies. அதாவது தேர்தலில் தோல்வியடைந்த கட்சிகள் எதிர்க்கட்சியாக பங்களிப்பு செய்கின்றன. இவை அரசின் குறைகள் மற்றும் தவறான கொள்கைகளை எதிர்த்து பல்வேறுபட்ட பார்வைகளை முன்வைக்கின்றன, விமர்சனமும் செய்கின்றன. Parties shape public opinion. மக்கள் கருத்திற்கு அரசியல் கட்சிகள் வடிவம் கொடுக்கின்றன. They raise and highlights issues of importance. மேலும் அவை முக்கிய நிகழ்வுகளை மக்களின் கவனத்திற்கு கொண்டு வருகின்றன. Parties function as the useful link between people and the government machinery. அதாவது அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு பாலமாக அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் இருக்கின்றன. Second one, role of opposition parties in a democracy. அதாவது மக்களாட்சியில் எதிர்க்கட்சிகளின் பங்கு. In a democracy, there may be a two-party system like in the USA or a multi-party system like in India and France. மக்களாட்சியில் அமெரிக்க ஐக்கிய நாட்டை போல் இருக்கட்சி ஆட்சி முறையோ அல்லது இந்தியா பிரெஞ்சு நாடுகளைப் போல் பல கட்சி ஆட்சி முறையோ இருக்கலாம். The ruling party may have received the mandate of the majority people and the opposition party represented the remaining people. அதாவது பெரும்பான்மை மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக ஆளும் கட்சியும் எஞ்சிய மக்களின் ஆதரவு பெற்ற கட்சியாக எதிர்க்கட்சியும் இருக்கும்.
The leader of the opposition party occupied a prominent place in all democratic forms of the government. அதாவது மக்களாட்சி முறையிலான அனைத்து அரசாங்கங்களிலும் எதிர்க்கட்சி தலைவர் முக்கிய பங்கை வகிக்கிறார். Next one, he enjoys the rank of a cabinet minister. மேலும் இவர் கேபினட் அமைச்சர் தகுதியையும் பெறுகிறார். He opposes the wrong policies of the ruling party which affects the general public. இவர் பொது நடவடிக்கைகளை பாதிக்கும் ஆளும் கட்சியின் தவறான கொள்கைகளை எதிர்க்கிறார். As the chairman of the Public Accounts Committee, questions the functioning of the government departments and examines the public money used for the well-being of the people. அதாவது பொது கணக்கு குழுவின் தலைவராக இவர் அரசு துறைகளின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குவதோடு மக்கள் நலனுக்காக செலவிடப்படும் பொது பணத்தை ஆய்வு செய்கிறார். Similarly, he plays an important role to select the chairman and members of the Central Vigilance Commission, chairperson and members of the Information Commission. அதாவது இதே போன்று அவர் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார். Next one. The opposition parties reflect genuine demands and concern of the people to play a constructive role in a democracy. மக்களாட்சியில் எதிர்க்கட்சிகள் ஒரு பொறுப்பான பங்கினையும் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மற்றும் விருப்பத்தையும் பிரதிபலிக்கின்றது. Next one, pressure groups, அழுத்த குழுக்கள். The term pressure group originated in the USA. அழுத்த குழுக்கள் என்ற சொல் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் உருவாக்கப்பட்டது. A pressure group is a group of people who are organized actively for promoting and defending their common interest. பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் குழு அழுத்த குழு என்று அழைக்கப்படுகிறது. It is so called as it attempts to bring a change in the public policy by exerting pressure on the government. அரசு மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளில் மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவதால் இவ்வாறு அழைக்கப்படுகின்றது. The pressure groups are also called interest groups or vested groups. அழுத்த குழுக்கள் நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. They are different from the political parties in that they neither contest elections nor try to capture political power. தேர்தலில் இவை போட்டியிடுவதில்லை. அதே சமயம் இவை அரசியல் கட்சிகளிலுமிருந்தும் வேறுபட்டவை. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற விளைவதும் இல்லை. Pressure groups in India. இந்தியாவில் அழுத்த குழுக்கள். A large number of pressure groups exist in India. இந்தியாவில் தற்போது அதிக எண்ணிக்கையிலான அழுத்த குழுக்கள் உள்ளன. But they are not developed to the same extent as in the USA or the Western countries like Britain, France, Germany and so on. அதாவது அமெரிக்க அல்லது மேற்கத்திய நாடுகளான இங்கிலாந்து, பிரான்சு, ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருப்பதை போல் வளர்ச்சி அடைந்தவையாக காணப்படவில்லை. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ப்ரெஷர் குரூப்ஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது செயல்படும் விதம், டைப்ஸ் அதனுடைய வகைகள் அப்படி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. வகைகள் பார்த்தோம் அப்படின்னா
நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வணிகத்தின் நோக்கத்துக்காக இருக்கலாம். அடுத்து கிரிட்டிசிசம் விமர்சனங்களுக்காக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் பற்றி சொல்லலாம். அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு பற்றியும் ப்ரெஷர் குரூப்ஸ் விவாதிக்கலாம். Next one, the pressure groups in India can be broadly classified into the following categories. இந்தியாவில் செயல்படும் அழுத்தக் குழுக்களை கீழ்காணும் வகைகளாக வகைப்படுத்தலாம். First one, business groups வணிக குழுக்கள். Second one, trade unions தொழிற்சங்கங்கள். Third one, agrarian groups விவசாய குழுக்கள். Fourth one, professional associations தொழில்முறை குழுக்கள். Fifth one, student organizations மாணவர் அமைப்புகள். Sixth one, religious organizations மத அமைப்புகள். Seventh one, tribal organizations பழங்குடி அமைப்புகள் tribal organizations. Eighth one, linguistic groups மொழிக்குழுக்கள். Ninth one, ideology based groups அதாவது கோட்பாடு அடிப்படை குழுக்கள். 10th one, environmental protection groups சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள். Functions of pressure groups in India அழுத்த குழுக்களுக்கான செயல்பாடுகள். Pressure groups are the interest groups that work to secure certain interest by influencing the public policy. அரசின் கொள்கையில் செல்வாக்கு செலுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட நலன்களை பெற செயல்படும் நலக்குழுக்கள் அழுத்த குழுக்கள் எனப்படும். They are non-aligned with any political party and work as an indirect yet powerful group to influence the policy decisions. அவை எந்த அரசியல் கட்சியுடனும் அணி சேருவதில்லை, ஆனால் மறைமுக முடிவுகள் எடுப்பதில் அதிக செல்வாக்கு செலுத்தும் அளவுக்கு ஆற்றல் மிக்கவை. Pressure groups carry out a range of functions including representation, political participation, education, policy formulation and policy implementation. அதாவது அரசியல் பங்கேற்பு, கல்வி, கொள்கை உருவாக்கம் மற்றும் கொள்கை அமலாக்கம் போன்ற பல வகைகளான செயல்பாடுகளை அழுத்த குழுக்கள் மேற்கொள்கின்றன. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ரெஷர் குரூப்ஸ் அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டுகள். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி FICCI இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளனத்தின் கூட்டமைப்பு. Second one, All India Trade Union Congress AITUC அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ். Third one, All India Kisan Sabha அகில இந்திய விவசாயிகள் சங்கம். Fourth one, Indian Medical Association IMA இந்திய மருத்துவச் சங்கம். Fifth one, All India Students Federation AISF அகில இந்திய மாணவர் சம்மேளனம். Sixth one, All India Sikh Students Federation அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை. Seventh one, Young Badaga Association இளம் பதாகா சங்கம் YBA. Eighth one, Tamil சங்கம் தமிழ் சங்கம். Ninth one, தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். 10th one, நர்மதா பச்சாவ் ஆந்தோலன் அதாவது நர்மதா பச்சாவோ ஆந்தோலன். Next one, political participations அரசியல் பங்கேற்பு. Pressure groups can be called the informal phase of politics அதாவது அரசியலின் மற்றொரு முகம் என்ற அழுத்த குழுக்களை
கூறலாம். They exert influence precisely by mobilizing popular support through activities such as petitions, marches, demonstrations, and other forms of political protest. மனுக்கள், பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் போன்ற அரசியல் செயல்பாடுகள் மூலம் மக்கள் ஆதரவை திரட்டி தங்கள் செல்வாக்கினை அழுத்த குழுக்கள் விரிவுபடுத்துகின்றன. Such forms of political participation have been particularly attractive to young people. இத்தகைய செயல்பாடுகள் இளைய சமுதாயத்தினரை வெகுவாக கவர்ந்தெழுக்கின்றன. Next one, education. கல்வி. Many pressure groups devote significant resources by carrying out research and maintaining websites, commenting on government policy, and using high-profile academics, scientists, and even celebrities to get their views across, with an emphasis to cultivate expert authority. அதாவது பல அழுத்த குழுக்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்வது, இணையதளம் பராமரிப்பது, அரசு கொள்கைகள் மீது கருத்துக்கள் வெளியிடுவது மற்றும் உயர்நிலை கல்வியாளர்கள், அறிவியலாளர்கள் மட்டுமல்லாமல் முக்கிய பிரபலங்களிடமிருந்தும் கருத்துக்களை திரட்டி வல்லுநர்களின் ஆதரவினை பெறுவது ஆகிய செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றன. Policy formulation. கொள்கை உருவாக்கம். Though the pressure groups themselves are not policy makers, yet it does not prevent many of them from participating in the policy making process. அழுத்த குழுவினர் கொள்கைகளை உருவாக்குபவர்கள் இல்லை என்ற போதிலும் கொள்கை உருவாக்க செயல்முறைகளில் அவர்கள் பங்கேற்பதை தடுப்பதில்லை. Many pressure groups are vital sources of information and render advice to the government, and therefore they are regularly consulted in the process of policy formulation. அரசுக்கு தகவல் அளிப்பதிலும் ஆலோசனைகளை வழங்குவதிலும் இந்த அழுத்த குழுவினர் வலுவான பங்களிப்பு செய்து வருகின்றனர். கொள்கை உருவாக்க செயல்முறைகளில் அவர்கள் தொடர்ந்து ஆலோசனை தருகின்றனர். Next one, mobilization and people's participation. மக்கள் குழுவும் பங்கேற்பும். Mobilization people towards socially productive activities that lead to the overall betterment of people's lives is essential. மக்களின் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மேம்படுத்தும் சமூக ரீதியிலான ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளை நோக்கி மக்கள் குழுவை திரட்டுவது அவசியமே. Sometimes earthquakes, tsunami, floods, and other such natural disasters on a massive scale occur, and people's immediate mobilization for evacuation and emergency relief becomes most essential. சில நேரங்களில் நிலநடுக்கம், சுனாமி, வெள்ளப்பெருக்கு மற்றும் பிற இயற்கை பேரிடர்கள் நிகழும்போது மீட்பு, நிவாரணம் போன்ற அவசர பணிகளுக்கு உடனடியாக மக்களை திரட்ட நேரிடும். நெக்ஸ்ட் ஒன், டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன். மக்களாட்சியில் பங்கேற்பு. Democracy can succeed only when smaller local groups and, in fact, every citizen can take action that supports the tax and revenue collection systems, observance of national norms in environmental protection, cleanliness, health and hygiene, sanitary drives, and immunization programs like பல்ஸ் போலியோ. அதாவது நாடாளுமன்றம், சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் மக்கள் பெருவாரியாக பங்கேற்கும் போதே மக்களாட்சி அமைப்பு வெற்றிகரமாக இயங்க முடியும். அதே சமயத்தில் வரி மற்றும் வருவாய் வசூலிக்கும் முறையிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சுத்தம், சுகாதாரம், உடல் ஆரோக்கியம் மற்றும் போலியோ சொட்டு மருந்து அளித்தல் போன்ற சிறப்பு திட்டங்களிலும் ஒவ்வொரு குடிமகனும் சிறிய உள்ளூர் குழுக்களும் பங்கு பெறும்போது மட்டுமே மக்களாட்சி வெற்றி பெற முடியும்.
However, we must keep in mind that there is no better form of government than democratic government. எனவே மக்களாட்சி அரசாங்கத்தை விட சிறந்த அரசாங்கம் இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். To create a better society and nation, the people of India, along with the union and state governments, should come together to fight against the miseries of human life. சிறந்த சமூகத்தையும் நாட்டையும் உருவாக்க இந்திய மக்களாகிய நாம் மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து மனித வாழ்க்கையின் துன்பங்களை ஒழித்திட ஒற்றுமையுடன் போராட வேண்டும்.